என்ன பண்றீங்க? போதும் போதும் ஓவரா நடந்தாச்சு. அப்பா முடியல ஒண்ணு. முடியலவா நடக்க முடியல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைச்சிட்டே இருப்ப, அதனால உனக்கு அப்படி இருக்கு. நான்லாம் ஒண்ணும் நினைக்கலப்பா. அப்புறம் நினைக்க போறேன். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனா நடக்கவும் முடியல. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 10 ரவுண்டாவது நடப்பேன். நான் இதுக்கு வரைக்கும் ஒரு 5 டைம்ஸ் 5 டைம் நடந்தாலே மூச்சு வாங்குது, கை காலெல்லாம் வலிக்குது. அப்ப பெருசாயிட்டே இருக்கல, அப்படித்தானே இருக்கு. 2.5 மாசம் தான், அதுக்கப்புறம் இந்த வலியெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் வேற வழி வந்துடும். என்ன வலி வந்துடும்? அழுதுட்டே இருப்ப, பார்க்க முடியாது அளவு. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் சரியாயிருவாங்க. அப்புறம் அப்படி இப்படி சரியாயிருவாங்க. சரியாயிருவாங்களா? சரியாயிருவாங்க அப்படி இப்படி. கணவர் இருக்காருல்ல, என் கணவர் பார்த்துப்பாரு. பாப்பாரு நல்லா. அவர் பாக்குற மாதிரி யாரு பாப்பா? நிஜமாவே என் கணவர் பாத்துக்கிற மாதிரி யாருமே பாத்துக்க மாட்டாங்க. சரியா? எனக்காக துணியெல்லாம் துவைச்சு போடுறாரு. நான் சமைக்க முடியலன்னு சொன்னாலும் சாப்பாடு எடுத்துட்டு போக வேலைக்கு போயிடுறாங்க. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தராங்க. பாசமா பாத்துக்கிறாங்க. என் கணவர் மாதிரி யாருக்குமே நடிப்பு. நடிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நடிச்சுட்டா இருக்கேன் எரும மாடு. நடிப்பு இல்லாம எனக்கு தெரியும் எது நடிப்பேன்னு. சரியா? ஒரு மனுஷனால 3 வருஷமா நடிக்க முடியும். ஒரு நடிப்பு நடிகனால 30 வருஷம் கூட நடிக்க முடியும். அவர் சிவாஜி கணேசனுக்கு மிஞ்சிடுவார். ஆமா ஆமா, சிவாஜி கணேசன் மிஞ்சிறாங்க. நைட் என்ன சாப்பாடு சாப்பிட்டேன்? பருப்பு சாதம். ஃப்ரைட் ரைஸ்? அதுவா முட்டை ஆம்லேட் வச்சு பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டேன் மாமா. சாப்பிடவே முடியல தெரியுமா? உட்காந்து தைக்கவே முடியல, இடுப்புலாம் வலிக்குது. உட்காந்து தைக்கவே முடியல, இடுப்புலாம் வலிக்குது. வலிக்கும்ல, வெந்தாயிரம் வயிறு பெருசாக சொன்னா கேட்க மாட்டேங்க. என்ன பண்றது, சம்பாதிக்கணும்ல. சம்பாதிச்சா அப்ப பொறுமையா பொறுமையா சம்பாரிச்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு அளவா நான் இன்னைக்குலாம் 2 ஜாக்கெட் தான் தைச்சேனே. அதுவும் நார்மல் ஜாக்கெட் 200 தான் தெரியுமா? 100 ரூபா உனக்கு, 100 ரூபா வாடகைக்கு. ஆமா. சரி, வீட்டுல சும்மா இருந்தா யாரும் அந்த 100 ரூபாய் தருவா? நமக்கு செலவுக்கு வேணும்ல. சரி, பாய் பாய்.